ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை அம்மாக்களுக்கும் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. நம்மளால் முடியலனாவும் நம்மளோட கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது. இந்த சாமான கழுவுறோம், என்ன செய்யணும், நமக்கு அடுத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்கிறது தான் பார்க்கணும். யாரையும் எதிர்பார்த்தா நம்ம கஷ்டம் பண்ணணும். நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எந்த வயசுக்கும் நமக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம பிள்ளைங்களே நம்ம பார்த்துக்கோ, நமக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்றத என்றைக்கும் யாரும் ஒருத்தரை நாடி வாழாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, முடியலன்னா கூட கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து நம்மளோட வேலையே நம்ம செஞ்சுக்கிறது நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சாமானும் நிறைய சேர்ந்துச்சு, எனக்கு கை வலி, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கினே செஞ்சால் கொஞ்சம் அந்த கஷ்டப்படுற வலி தெரியாதுன்னு நான் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் செய்கிறேன். இது யார் மனசையும் புண்படுத்தணும்னு நான் செய்யலை. என்னோடய கஷ்டங்கள் என்னோடவே போகட்டும், எல்லோரும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். எனக்கு எதுவுமே யாருமே சரியான அமைஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்தான் எனக்கு. நான் கஷ்டப்பட்டே பழகிட்டேன். எனக்கு வீட்டுக்காரும் சரியில்லை. வாழ்க்கையில் எல்லா நாளும் கஷ்டம் மட்டும்தான் அனுபவித்தேன். நீ வரும் காலமாவது ஆண்டவன் நல்லதையே செய்வான்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே செஞ்சுட்டு போகணும். நல்லது செஞ்சால் அடுத்தவங்க ஏற்றுக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு நல்லவங்களாக நடந்துக்கிட்டு போவோம். அதுக்கு மேலே ஆண்டவன் பார்த்துக்கலாம். எனக்கு கை எலும்பு கழுத்து எலும்புலாம் தேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நான் போய் ஒர்க் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். இப்போது நிறைய சாமானம் சேர்ந்துச்சு, கழுவ முடியல. இருந்தாலும் கழுவிதான் ஆகணும்னு சொல்லிவிட்டு எல்லா சாமானத்தையும் வெளியே சிங்கில் போடாமல் வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே அப்படியே கழுவிடலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து வாழாதீங்க. யாரும் நமக்காக செய்ய மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க அவங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க மனசு வச்சு அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சா உண்டு. அவங்களும் அதில் நினைக்கலன்னா வாழ்க்கையில் நமக்கு எதுவும் இல்லை. நம்ம யாரை எதிர்பார்க்குறது தப்பு. ஆனால் ஒன்று மட்டும் என்னோடய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் நல்லா பார்த்து நல்லதையே செஞ்சால் மட்டும் யாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீ என்ன தான் நல்லா பார்த்தீங்கனாலும் யாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மனசாட்சிக்கு நல்லவங்களாக நடந்துட்டு போவோம். இது நான் சொல்கிறதே ரியலாக சொல்கிறேன், கதைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நமக்காக நம்ம தான், அடுத்தவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு மைண்டில் செட் பண்ணிக்கின்னு நம்ம வாழ தொடங்கணும். எந்த வயசுலேயும் நம்ம சரியான வாழ்க்கை வாழணும். எப்படி ஒன்றா வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி நம்ம குடும்பத்தோட சூழலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கோங்க. என்னோட கை எலும்பு கழுத்து எலும்புலாம் தேஞ்சதுனால எனக்கு நிறைய வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுனாலே எனக்கு அப்படியே வேர்க்கும். அந்த நேரத்தில் ரொம்ப தலைவலிக்கும். என்னால் எந்த ஒர்க்கும் ஒழுங்காக செய்ய முடியறதில்லை. அதனால் ஆஃபீஸ் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் இந்த வீட்டு ஒர்க்கு சாமான் கழுவுறதெல்லாம் முடியாத வேறு வழி இல்லாமல் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கை நல்ல வலியாக வலிக்குது கை. ஆனால் அப்போவும் செய்கிறேன். நம்ம வேலையை யார் செய்வா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் எதிர்பார்த்து வாழாதீங்க.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் செய்யணும். யாரும் நமக்காக செய்ய மாட்டாங்க. கை வலியே எந்த வலியாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.